இப்போ பக்தியில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துலையே பார்க்கலாம். சிவகோசரியாருடைய பக்திக்கு இப்போ வரப்போகிறோம். நீலநக்கருடைய பக்திக்கும் நீலநக்கரின் மனைவியின் பக்திக்கும் என்ன வித்தியாசம்? இதில் அறிவு, இதில் அறிவு இல்லை. யானையோட பக்திக்கும் செலந்தியோட பக்திக்கும் என்ன வித்தியாசம்? யானையோட பக்தியில் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது. செலந்திக்கு அதுக்கு தெரிஞ்சது விதானம் கட்டணும். பக்தியை முழுமையான பக்தியாக்குவது, ஸ்ரத்தையை முழுமையான ஸ்ரத்தையாக்குவது என்னன்னு கேட்டால் அதில் இருக்கிற அறிவு இல்லை, அதில் இருக்கிற அன்பு. அதில் இருக்கிற அறிவு இல்லை. அறிவோடு இருந்தால் பக்தி கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த இடத்துல அறிவு வெளியில் போயிடணும். The so-called intelligence will have to go away. பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரே, அவருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேர் வந்தது? பல்லாண்டு பாடினார். ஏன் பல்லாண்டு பாடினார்? பகவானை பார்த்த உடனே பல்லாண்டு பாடினார். அந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுடுமோன்னு நினைச்சாரா இல்லையா? அந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுடும். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. மகாலட்சுமியோடு வந்து அங்கே இந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுருதுன்னா, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, அதெல்லாம் சரி. ஆனால் உனக்கு எதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு? கண் திருஷ்டி பட்டுதுன்னா. இப்போ அறிவு என்ன நினைக்கும்? பகவானுக்கு போய் கண் திருஷ்டியெல்லாம் படுமா? என்ன இருந்தாலும் அவர் பகவான் இல்லையா? ஈ சுப்ரீம் இல்லையா? அவருக்கு போய் கண் திருஷ்டிலாம் படுமா என்ன? அவர்கிட்ட போய் யாராவது திருஷ்டி போட முடியுமா? இது அறிவு. ஆனால் அன்பு என்ன நினைக்கும்? தன்னுடைய மகளுக்கு பட்டுப்பாவடையெல்லாம் போட்டு தலைவாரி பூ வச்சு அப்பாவோடு அனுப்புவா. அந்த குழந்தை வேற யாரோடையும் போல, அப்பாவோட தான் போகிறது. சொந்த அப்பாவோட தான் அந்த குழந்தை போகிறது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த குழந்தை அப்படி போகிறச்சே கிடுகிடுன்னு போய் இரு ஒரு நிமிஷம்னு கொஞ்சம் மையை எடுத்து அப்படி ஒரு ஈஷி அனுப்புகிறாளா இல்லையா? தன்னுடைய குழந்தைக்கு யாராவது கண் போட்டு விட்டால் அது மூட நம்பிக்கையா இல்லை மூடத்தனம் இல்லாத நம்பிக்கையா அப்படின்னெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் பகுத்தறியாமல் இது என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அன்பு பொங்கி வருகிறதே, அறிவு சற்றே அகன்று போன அன்பு. அன்பு முழுமையாக மாற வேண்டும், பக்தி முழுமையாக பக்தியாக ஆக வேண்டும், ஸ்ரத்தை முழுமையான ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும்னா அந்த இடத்துல அறிவு கொஞ்சம் வெளியில் போயிடணும். தி அனாலிசிஸ், இது நடக்குமா? இது இந்த மாதிரி தான் நடக்குமா? பகவான் இப்படித்தான் வருவாரா? கூரையை பிச்சுண்டு கொடுப்பார்னு சொல்லுவார்களே, கூரையை இந்த இடத்துல பிப்பாரா இந்த இடத்துல பிப்பாரா அப்படின்னெல்லாம் அனலைஸ் பண்ணால் அந்த ஸ்ரத்தை அந்த பக்தி முழுமையாகாது. சில இடங்களில் இட் ஹேஸ் டு பி பிளைண்ட், இட் ஹேஸ் டு பி பியாண்ட் அனாலிசிஸ். அதனால தான் நினைவுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டு, நினைவுக்கும் அப்பாற்பட்டு என்னால் முழுசாகவே நினைக்க முடியாதே, அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாதே. அப்போ நீ என்ன செய்வாய், எதை செய்ய மாட்டாய், எப்படி செய்வாய், என்னால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனால் அந்த இடத்துல எது முழுமையாக இருக்குது? அனாலிசிஸ் இல்லை, அன்பு இருக்குது. சிவகோசரியார் நின்றுன்னு பார்த்துட்டு இருக்கார். சிவகோசரியார் அனலைஸ் பண்ணார். முதல்ல இது அபச்சாரம், இது தப்பு, இந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ பின்னால் நின்று பார்க்குறார் சிவகோசரியார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? கண்ணையே எடுத்து அப்பிட்டாரு. கண்ணை எடுத்து அப்பினார்னு பார்த்தா அடுத்த கண்ணில் ரத்தம் வருது. இப்போ மூலிகையை தேடி போகவே இல்லை. இப்போ இன்னொரு சந்தோஷம் வந்தது. நான் போகல மாட்டேன், எனக்கு இப்போ வழி தெரியும், எப்படி இதற்கு தீர்வு காண்பது என்று வழி தெரியும், இதோ இருக்கிறது என்னிடத்தில். உடனே என்ன பண்ணார்? அடுத்த கண் இருக்கே, இன்னொரு கண் என்கிட்ட இருக்கே, இந்த கண்ணை எடுத்து அப்பினா சரியா போயிடும். நான் எதுக்கு போய் மூலிகையை தேடணும்? ஊனுக்கு ஊன், அவ்வளவுதானே. அந்த ஊனுக்கு ஊன் என்னிடத்தில் இருக்கு, நான் எடுக்கிறேன். இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள். வேகமாக போயிட்டோன்னா புரியாது. இப்போ கற்பனை பண்ணுங்கள். இடது கண்ணை எடுத்து வச்சாச்சு. இந்த இடத்துல பெரிய ஓட்டை,
அந்த கண்ணுலேருந்து ரத்தம் வழிஞ்சுட்டு இருக்கோம், இவருக்கு ரத்தம் வழிஞ்சுட்டு இருக்கோம், அங்கே ரத்தம் நின்றுது, இங்கே ரத்தம் நின்றுருக்காது. இந்த இடத்துல எடுத்ததுக்கு வலி இருக்குமா இல்லையா? இந்த வலி தெரியல, ஏன்னா அங்கே ரத்தம் நின்னதுனால இங்கே வலி தெரியல. வலி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வலி தெரியல. இப்போ இந்த கண் இருக்கு, அங்கே ரத்தம் வருது, இதை எடுத்து அங்கே வைக்கலாம். போயிட்டார், கையில் அம்பை எடுத்தாச்சு, இங்கே கையை வச்சாச்சு. இந்த அம்பை இங்கே வைக்கிறதுக்கு போன போது தான் சட்டுன்னு நினைவுக்கு வந்தது, இந்த கண்ணை எடுத்து விட்டால் எங்கே வைப்பது என்கிற பார்வை எனக்கு இருக்காதே. ஊனுக்கு ஊன் நான் உடனே வச்சதான், நான் தடுமாறிண்டே இருந்தேன்னா ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குமே, எனக்கு பார்வை இருக்காதே. இந்த கண்ணை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு பார்வை இருக்காது, எங்கே வைக்கிறது? இப்போ என்ன சிக்கல், இந்த கையில் அம்பு எடுக்கிறதுக்கு வேணும், இதுக்கு அடையாளத்துக்கு இந்த கை வேணும், பிடிச்சா தான் எடுக்க முடியும். அப்போ ரெண்டு கையும் ஆக்கியபைட், எப்படி அங்கே அடையாளம் வைக்கிறது? அங்கே அடையாளம் வைக்கணும், இங்கே இந்த ரெண்டு கையும் ஆக்கியபைட், அங்கே அடையாளம் வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே. பார்த்தார், கால் இருக்கே, இப்போ ஒரு காலை எடுத்து அங்கே வச்சுட்டேன்னா காலில் அடையாளம் வச்சுட்டா நான் இந்த கண்ணை எடுத்தோன்னு அங்கே வைக்கலாம். ஆனால் நினைத்து பாருங்கள், ஒத்த காலில் நிற்கணும், ஒத்த காலில் நின்று இந்த பக்கத்து வலி ஏற்கனவே இருக்கும், ஒத்த காலில் நிற்கணும், நின்று பேலன்ஸ் பண்ணணும். ஒத்த காலில் நின்று பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த வலியோடு இருக்கும்போது நமக்கு லேசாக ஒரு தலைவலி இருந்தால் அப்போ பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுறது. இந்த வலி ஏற்கனவே இருக்குது, இதை எடுக்கணும், இந்த வலி இருந்தாலும் இதை எடுக்க வேண்டும், எடுத்து அங்கே வைக்க வேண்டும், இந்த காலால் அங்கே பேலன்ஸ் பண்ணணும்னா அவர் எப்படி நின்று இருப்பார்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எப்படி நின்று இருப்பார்? இந்த காலை எடுத்து அங்கே வச்சுட்டார், இந்த கண்ணை எடுக்க போகிறார், இந்த கையால் இந்த கண்ணை எடுக்க போகிறார். பெருசாக ஒரு சத்தம் கட்டுது, இந்த கண்ணை எடுத்துடலான்னு அம்பை உள்ள வைக்கும்போது ஒரு சத்தம் கட்டுது. சிவகோசரியார்கிட்டேருந்து சத்தம் வரல, சிவகோசரியார் பதட்டத்தில் இருந்தார், அதிர்ச்சியில் இருந்தார். அதை விட பெருசாக சத்தம் கட்டுது. யார்கிட்டேருந்து தெரியுமா? சிவபெருமான்கிட்டேருந்து கட்டுது. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. சேக்கிழார் சொன்னார், நில்லு கண்ணப்ப என்று மும்முறை கூவி, ஒரு தடவை இல்லை, நில்லு கண்ணப்பன்னு கத்துனாராம். நில்லு நில்லு நில்லு. இப்போ ஏதோ ஒன்று அவசரமாக சொல்லணும், சாதாரணமாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்டைலாக சாஃபிஸ்டிகேட்டடாக சொன்னால் நில்லு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவசரமாக சொல்லணும், பதட்டத்தில் சொல்கிறோம். யாராவது போய்விட்டார்கள் அப்படின்னா அங்கே போகிறார்கள், போகாத போகாத போகாத, அந்த பதட்டம் வருமா இல்லையா? பதட்டத்தில் 3 தடவை. இப்போ சிவபெருமானுக்கு பதட்டம் வந்தது, நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு அவர் 3 முறை சொன்னார். சீதையை மறுபடியும் ராமன் கிட்ட கொடுத்துருன்னு விபீஷ்ணன் ராவணன் கிட்ட சொல்லும்போது 3 முறை சொல்லுவான். தீயதாம் மைதிலி பிரதீயதாம் தாசரதாய மைதிலி பிரதீயதாம் தாசரதாய மைதிலிமா. அப்பா சீதையை கொண்டு போய் விட்டுடுப்பா, சீதையை கொண்டு போய் விட்டுடுப்பா. தவிப்போடும் வேகத்தோடும் ஆழத்தோடும் சொல்கிறச்சே தன்னாலேயே 3 முறை சொல்ல வரும். இப்போ எம்ஃபாட்டிக்காக சொல்கிறார் சிவபெருமான், விட்டுடுப்பா விட்டுடு, வேண்டாம், நில்லு 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 பண்ணாத. என்ன சொல்லி நில்லுனர்? அது வரைக்கும் இருந்த பெயர் அப்பத்தான் காணாமல் போச்சு. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப. கண்ணப்பன்கிற பெயர் தாய் தந்தை வைத்த பெயர் இல்லை. கண்ணப்பன்கிற பெயர் சாக்ஷாத் தாயுமானவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வச்ச பேர். கண்ணையே அப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு பக்தியோடு இருந்த ஒருத்தர், அதனால் கண்ணப்பர்னு பேர். அது மாத்திரம் காரணம் இல்லை, கண்ணையே அப்பி வைக்கக்கூடியவர்ங்கிறது ஒரு பக்கம், அது மாத்திரம் காரணம் இல்லை. இப்போ சிவபெருமான் பார்த்தாராம், இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு பசிக்குமேன்னு அந்த குழந்தைக்காக சோறு தேடிக்கொண்டு போகக்கூடிய தாய்.
ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவைங்கிறதுக்காக அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாளே ஒரு அம்மா, அந்த அம்மா மாதிரி அப்பா மாதிரி ஒரு தந்தை தாயாகத்தானே என்னை இந்த கண்ணப்பன் பராமரித்தான், இந்த திண்ணன் பராமரித்தான். எவ்வளவு வாத்சல்யம் இருந்திருக்கணும். தாயாக தந்தையாக தானே இருந்து குடுமித்தேவருக்கு பசிக்குமே, குடுமித்தேவரை தனியாக விட்டுட்டு போனால் என்ன பண்ணுறது, குடுமித்தேவரை யார் பார்த்து கொள்வார்கள், புலிசிங்கம் வந்துருதுன்னா என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கும்போது அந்த நோயை தீர்க்க வேண்டுங்கிறதுக்காக தன்னையே கொடுக்கக்கூடிய தந்தை ஸ்தானம், தாய் ஸ்தானம், அ பேரண்ட். வாட் அ பேரண்ட் வுட் டூ. பிற்காலத்தில் நிறைய புத்தகங்களில் நாம் படிப்போம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னையே எடுத்துக்கொள்னு தாயோ தந்தையோ கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள்னு. இப்போ அந்த குழந்தைக்கு கடவுள்னு பார்க்கல, இவர் கடவுள் தானே, இவர் எல்லாத்தையும் பண்ணுவார், தெரியவே தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, குடுமித்தேவர் யாருன்னு தெரியாது. எங்கேயோ இருந்த அந்த சிலா ரூபத்து மேலே அவ்வளவு அன்பு வச்சு அந்த குழந்தைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா எந்த கைமாறும் தேராத அன்பு இல்லையா? பல நேரங்களில் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் நெருடலாக நம்ம மனசில் தெரிஞ்சால் கூட மனசை அவரவர்கள் தொட்டு பார்ப்போம். குழந்தையை வளர்க்கும்போது பெற்றோர்களுடைய நினைப்பு என்ன, இந்த குழந்தை நாளைக்கு எனக்கு ஆதரவாக இருக்கும், இந்த குழந்தை நாளைக்கு எனக்கு ஏதாவது செய்யும், தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் குடுமித்தேவர்கிட்ட அந்த திண்ணனுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா? இந்த குழந்தை எனக்கு இதை செய்யும், இந்த குழந்தை எனக்கு இதை கொடுக்கும், தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு பசிக்கும், இந்த குழந்தைக்கு நான் செய்ய வேண்டும். அப்போ எவ்வளவு தூரத்திற்கு தந்தையாக தாயாக இருக்கக்கூடிய தன்மை அந்த திண்ணன்கிட்ட இருந்தது. இப்போ யார் நினைத்து பார்த்தார்கள்? சிவபெருமான் நினச்சி பார்த்தார். அந்த சிவபெருமானுக்கு தாயும் தந்தையும் இல்லை, தாயிலி தந்தையிலி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அவருக்கு அம்மா அப்பான்னெல்லாம் யாரும் இருக்க முடியாது, அவர் தான் எல்லாத்துக்கும் மூல முதல். ஆனால் அவர் இப்போ நினச்சாராம், எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா இப்படித்தானே இருந்திருப்பார், எனக்கு ஒரு தாயும் தந்தையும் இருந்திருந்தா இப்படித்தானே என்னை பராமரித்து இந்த அளவுக்கு என்னை பார்த்து கொண்டிருந்திருப்பார்களா இல்லையா? அந்த எண்ணம், அந்த ஆதங்கம் அந்த வார்த்தையில் வந்தது. கண் அப்ப 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 என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடியவனே நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை, அந்த மாதிரி ஒரு அன்பு காட்ட முடியுமா? ஆதிசங்கரர் அதனால தான் சொன்னார், அந்த மாதிரி ஒரு அன்பு என்னால் காட்ட முடியுமான்னு கேட்டார் சிவானந்த லஹரியில். அது தெரியலையேப்பா எனக்கு, வாயை கலசமாக வைத்து நீரை ஊற்றுவது எனக்கு தெரியலையே, மலர்களை கொண்டு வந்து உனக்கு எப்படி சூட்ட வேண்டும்னு எனக்கு தெரியலையே, உன்னுடைய ஜட்டாபாரத்தை பார்த்து குடுமித்தேவான்னு கூப்பிடணும்னு தெரியலையே, பகவானை இப்படி கூப்பிடலாமா, பகவானுக்கு இந்த பெயர் சொல்லி கூப்பிடலாமா, அந்த பெயர் சொல்லி கூப்பிடலாமா. நம்ம பெயர் பகவானுக்கு பெயர் சொல்லும்போதே நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம வைக்கிற பெயர், நாம் சொல்கிற பெயர், நாம் கூப்பிடுற பெயர் கொஞ்சம் வித்தியாசமான பெயராக இருக்கணும், மற்றவர்கள்லாம் வைக்காததாக இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? என்ன பெயர் நான் உனக்கு முழுசாக சொல்ல முடியும்? முழுசாக சொல்லிட முடியுமா? பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நம்மால் வார்த்தையால் முழுசாக சொல்ல முடியுமா? மனசால் நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் அந்த நினைப்பும் மனசும் இன்டெலிஜென்ஸும் இல்லாமல் அந்த குடுமித்தேவன் அந்த சூழலில் அவ்வளவு அன்பு இருந்ததே, அந்த மாதிரி வேற யாராவது பண்ண முடியுமான்னா முடியாது. அந்த மாதிரி யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி வாழ முடியுமா? முடியாது. தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுப்பது, சொல்லிடலாம், வார்த்தையில் சொல்லலாம்,
ஆனால் செயலில் பண்ண முடியுமா? எவ்வளவு சங்கடம்! அந்த டெரெயினில் நின்று அந்த கண்ணை எடுத்து கொடுக்கும்போது எவ்வளவு வலி இருந்திருக்கும். கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா, கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியறதே கஷ்டம். வேகமாக சொல்லும்போது கண்ணப்பன் கண்ணை எடுத்து கொடுத்தார், அப்போ தெரியாது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா, இப்படி ஒரு பக்தியா? பொத்தப்பி நாட்டு பகுதியில் வாழ்ந்த திண்ணன், காளத்தி மலை பகுதியில் தான் அந்த பொத்தப்பி நாடு. அதனால தான் இப்போ கூட காளஸ்திக்கு போகும்போது பக்கத்தில் அந்த மலை குன்று காமிச்சு அங்கே தான் இருக்குது அந்த குடுமித்தேவர் சிலைன்னு காட்டுவார்கள். சிவகோசரியாரும் நல்ல பக்தர். ஆனால் சிவகோசரியாருக்கும் திண்ணனுக்கும் இருந்த வித்தியாசம் இவ்வளவுதான். சிவகோசரியார் சில விஷயங்களை கற்று, சில விஷயங்களை படித்து, அந்த இடத்துல அறிவுங்கிறது வேலை பண்ணி, எது அபச்சாரம், எது சரி, எது தப்பு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணப்ப நாயனார் இப்படி பண்ணாரே அதனால் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேங்கிறது இல்லை. அதை இயல்பாக பண்ணினது வேற, அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துன்னு பண்ணுறது வேற. கண்ணப்ப நாயனாரே அப்படித்தானே பண்ணினார். அவர் கொண்டு போய் எதெல்லாமோ கொட்டினாரா இல்லையா? அதனால் நாமும் வி டோன்ட் ஹாவ் டு பாதர் அப்படிங்கிறது இல்லை. அந்த மனசுக்குள்ள பரிபூர்ணமான அன்பு இருந்தபோது அந்த அன்பு பகவானுக்கு அடையாளம் தெரியும், ஏற்றுக்கொண்டார். வித்தியாசம் இவ்வளவுதான். பெரியாழ்வாருக்கு வச்சனபூஷணம் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும். பல்லாண்டு பாடினார் அதனால பெரியாழ்வார் ஆனார்னு சொல்கிறோம். பல்லாண்டு பாடுறச்சே அவரோட அறிவு வேலை செய்யலை. பகவானுக்கு போய் பல்லாண்டு பாடுறதா அப்படின்னு அவருடைய அறிவு வேலை பண்ணலை. இத்தனைக்கும் அவர் யார்? பட்டர் பிரான். அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்தது? மதுரைக்கு வந்தார். மதுரை நாட்டில் மதுரை மன்னனுக்கு இருந்த சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சார். சந்தேகத்தை தீர்த்து வச்சோன்னா மன்னன் அவருக்கு புதுசாக ஒரு பட்டம் கொடுத்தான், பட்டர் பிரான். பட்டர்னு சொன்னாலே அறிவில் சிறந்தவர்னு அர்த்தம், எல்லாம் தெரிந்தவர்னு அர்த்தம். பட்டர் பிரான்னு சொன்னால் பட்டர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர். அதுக்கப்புறம்தான் யானை மேலே அம்பாரி அழைத்து கொண்டு போனால் அப்போத்தான் பெருமாள் காட்சி கொடுத்தார். அப்போத்தான் இவர் பல்லாண்டு பாடினார். இப்போ பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் செறிந்தவராக இருந்த ஒருவர். அப்போ அறிவும் ஞானமும் நிறைய கொண்டவர். ஆனால் அவர் அந்த பெருமாளை அங்கே பார்த்தபோது அந்த அறிவும் ஞானமும் அங்கே பயன்படுத்தலை. இவருக்கு போய் யாராவது கண்ணு போடுவார்களா, திருஷ்டி போடுவார்களான்னு அந்த அறிவை பயன்படுத்தலை. இந்த குழந்தைக்கு யாராவது கண்ணு போட்டுட்டா என்ன பண்ணுறது? அப்போ அவருடைய அறிவு அங்கே வேலை பண்ணல. அதனால தான் அவர் பெரியாழ்வார் வச்சனபூஷணம் சொல்லித்து, அறியாமை அஞ்ஞானம் அடிக்கழஞ்சு பெறும். இவருடைய அஞ்ஞானம் அடிக்கழஞ்சு பெறும். கழஞ்சுன்னா தங்கம், கழஞ்சு பொன் அப்படிம்பார்களே, அந்த கழஞ்சு மேலே கட்டி வச்சிருந்தது, கிழியில் கட்டி வச்சிருந்தது. யார் கரெக்டாக ஆன்சர் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொன் அப்படின்னு கிழி கட்டி வச்சிருந்தது. இவர் ஆன்சர் சொன்ன உடனே கிழி தன்னால் கீழே வந்துடுது. ஆனால் இவருடைய அஞ்ஞானம் இருக்கே, அன்னைக்கு அவர் பதில் சொன்னதுக்கு கிழி வந்தது பெருசு இல்லை, ஞானத்தால் சொன்ன பதில். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததில் பகவானுக்கு கண்ணு போட்டு போகிறார்களே அப்படின்னு நினச்சாரே, அப்போ அஞ்ஞானம் தானே. அந்த அஞ்ஞானம்தான் அடிக்கழஞ்சு பெறும். அதே தான் கண்ணப்பருக்கும். அவருடைய அஞ்ஞானம். பகவான் இங்கே தனியாக இருக்காரா? பகவான் தனியாக இருப்பாரா? நாம இருந்தால் என்ன கேள்வி கேட்டிருப்போம்? பகவான் தனியாக இருப்பாரா? அவர் தான் அந்தர்யாமியாக எல்லா இடத்திலேயும் இருக்கிறாரே. பகவானுக்கு பசிக்குமா? எங்களுக்கு வேண்டுமானால் பசிக்கும், பகவானுக்கு பசிக்குமா? ஒன்றும் வேண்டாம். மகாஸ்வாமி சொல்வர், நைவேத்தியம்ங்கிறதே இட் இஸ் ஒன்லி டிக்ளேரிங். அவரை சாப்பிடுன்னு நாம் சொல்லலை, உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் சொல்கிறோம், அவ்வளவுதான். அவர் மாத்திரம் சாப்பிட்டுட்டார்னா என்ன ஆகும்? நாளையிலேருந்து வைக்க மாட்டோம், கோட்டா முடிஞ்சு போச்சு,
அவ்வளவுதான். நீ எங்களுக்கு மிச்சம் வைப்பேன்னு நினச்சா நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் நாங்கள் எப்படி வைக்கிறது உனக்கு, இல்லையா? அப்போ அறிவு எங்கெல்லாம் வேலை பண்ணுறது. ஆனால் இந்த அறிவு வேலை செய்யாமல் தன்னை அடக்கி கொள்ளும்னு சொன்னால் அதுதான் முழுமையான பக்தி. எங்கெல்லாம் முழுமையான பக்தி இருந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டுட்டே வந்தோம்னா தெரியும். தி சோ கால்ட் இன்டெலிஜென்ஸ், தி சோ கால்ட் அறிவு சில இடங்களில் வில் ஹாவ் டு கெட் சப்டியூட். அந்த அறிவு வேலை பண்ணக்கூடாது. சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக ஒரு கான்செப்ட் உண்டு. 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களுக்கு அந்தக்கரணங்கள்னு பேர். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்தக்கரணங்கள். அந்தக்கரணத்தில் முதல்ல என்னன்னா மனசு. இந்த மனசுக்கு மேலே புத்தி, புத்திக்கு மேலே அகங்காரம். இந்த 3ம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அந்தக்கரணம் சித்தம். இந்த சித்தம்ங்கிறது ஒரு ஸ்பட்டிகம். ஸ்பட்டிகம் அதுக்குன்னு தனியாக கலர்லாம் கிடையாது. இட் வில் ஒன்லி ரிஃப்ளெக்ட். இந்த ஸ்பட்டிகம் இருக்குது. இந்த ஸ்பட்டிகம் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகம், நமக்குள்ளே இருக்கிற பகவான். இந்த ஜீவனுக்குள்ள ஜீவன் சிவலிங்கம்னு பாடினாரே திருமூலர், அந்த சிவலிங்கமாக இருக்கிறது அந்த ஸ்பட்டிகம். இந்த ஸ்பட்டிகத்தை நாம் ரியலைஸே பண்ணுறதில்ல. ஏன் ரியலைஸ் பண்ணுறதில்லைன்னா இதை சுற்றி 3 இருக்குது. இந்த 3ம் விதவிதமாக ஸ்க்ரீனை போட்டு வச்சுருக்கு. இந்த மனசுங்கிற ஸ்க்ரீன் எப்படின்னா ஒரு நாளைக்கு கருப்பாக இருக்கும், ஒரு நாளைக்கு வெளுப்பாக இருக்கும். இல்லை, ஒரே சமயத்தில் கொஞ்ச நாழி கருப்பாக இருக்கும், கொஞ்ச நாழி வெளுப்பாக இருக்கும். இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, ஒரு நிமிஷம் சொல்லும் திஸ் இஸ் கரெக்ட், இல்லை இல்லை தப்பு, கரெக்டு தானா தெரியலையே, அவர்கள்லாம் பார்த்தார்களே, அவர்கள் அப்ரூவ் பண்ணுவார்களா, அக்செப்ட் பண்ணுவார்களா, இப்படி சலனப்படுறது இந்த மனசு. இந்த மனசு சலனப்பட்டுட்டே இருந்தால் புத்தின்னு ஒன்று இருக்குது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி பல சமயத்தில் என்ன நினச்சிக்கிறதுனா வெளியிலேருந்து நாம் பெறக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் புத்தி அப்படின்னு அது நினச்சிக்கிறது. அந்த புத்தி என்ன பண்ணும், இந்த மனசை போட்டு ஒரு ஓங்கி அடிக்கும். இந்த பார் இப்படிலாம் சொல்லாத, எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், இங்கே படிச்சிருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னு அது எதையோ சொல்லும். இந்த 2ம் இப்படி போராடின்னு இருக்கும்போதே அகங்காரம்ங்கிறது மேலே வரும். நீ படித்ததெல்லாம் நத்திங், ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு அகங்காரம் ஒரு அடி அடிக்கும். இந்த 3ம் பண்ணுற அட்டகாசத்தில் நடுவில் இருக்கிற ஸ்பட்டிகம் எங்கே இருக்குன்னே ரியலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மனசையும் புத்தியையும் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் அப்படியே ஸ்பட்டிகமாக காட்சி தரும். அந்த ஸ்பட்டிகமாக அது காட்சி தர வேண்டும்னா ஐ நோ திஸ், ஐ ஹவ் லேர்ன் திஸ், ஐ ஆம் ரைட், இந்த எண்ணங்களெல்லாம் போச்சுன்னா முழுமையான ஸ்பட்டிகம் முழுமையான பக்தியில் அப்படியே மிளிரும். அந்த பக்தியை கொண்டிருந்தவர்கள்தான் ஒரு பக்கத்தில் நாம் நேத்தைக்கு சந்தித்த அனுமன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் பார்த்த கண்ணப்பரும் அதே வகையை சேர்ந்தவர். அங்கே மனசு வேலை பண்ணலை. நாகனும் காடனும் என்ன சொன்னார்கள், வா போகலாம், இங்கே எதுக்கு இருக்கணும், இல்லை இருக்கலாமா, நான் விட்டுட்டேனே, அப்பா அங்கே இருப்பாரே, எங்கள் அப்பாவை போய் நான் பார்த்துருக்கணுமே, நான் தானே தலைவன். மனசு வேலை பண்ணலை, புத்தி வேலை பண்ணலை, அகங்காரம் வேலை பண்ணலை, முழுமையான ஸ்ரத்தை மாத்திரம் இருந்தது. அந்த ஸ்ரத்தை சாதாரண திண்ணனாக இருந்தவரை பகவானே தன்னுடைய அப்பன் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தியது. ஸ்ரத்தை இருந்தால் உயரம் தன்னாலேயே கிடைக்கும். கண்ணப்ப நாயனாரை தொழுது கண்ணப்ப நாயனார் வழியாக சிவப்பரம்பொருளை, 2 பேரும் வேற இல்லை, 2 பேரும் ஒன்று தான், சிவப்பரம்பொருளையும் தொழுது எல்லோருக்கும் எப்போதும் நன்மைகளை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். கண்ணப்பருக்கு யார் குரு, அனுமனுக்கு யார் குரு? நாளை குரு பக்தியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.